வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பால் விலை உயர்வால் ஏழை மக்கள் பாதிப்பு. பாக்குமுடையான்பேட்டில் குழந்தைகளுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனித சங்கிலி. புதுவையில் தூய்மை இந்தியா திட்டம் விறுவிறுப்பு. பல்வேறு பகுதிகளில் துப்புரவு பணியை அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் துவக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு திசை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி உள்ள கடல் பகுதியில் உருவாகி இருந்த காற்று சுழற்சியால் வங்கக்கடலின் தென்மேற்கு திசையில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதால் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மழை பெய்ய துவங்கியது. மாலையில் ஓய்ந்த மழை சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. தொடர் மழை காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வாட்டி வதைத்த பனியின் தாக்கம் குறைந்துள்ளது. இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மேலும் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. புதுவையில் பால் விலை உயர்வை கண்டித்து குழந்தைகளுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். குழந்தை முதல் முதியோர் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பாலின் விலையை பல மடங்கு அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாவார்கள். எனவே ஏற்றிய விலையை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் பாக்குமுடையான்பட்டு ஏர்போர்ட் ரோட் சந்திப்பில் குழந்தைகளுடன் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள், மாநில குழு உறுப்பினர் சேது செல்வம், தொகுதி செயலாளர் முருகன், துணை செயலாளர்கள் கருணாகரன், ராமன், தொகுதி குழு உறுப்பினர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் செல்வம், தனஞ்செழியன், கனகலிங்கம், சுப்புராயன், தென்னரசன், பாஸ்கரன், சத்யசீலன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி மாதர் சங்க தலைவி சுமதி மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மூலகுளத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் துப்புரவு பணியில் வியாபாரிகள் பங்கேற்றனர். புதுவை மூலக்குளம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் துப்புரவு பணியை துவக்கி உறுப்பினர்களுக்கு குப்பை தொட்டி வழங்கும் நிகழ்ச்சி ரீனா மஹாலில் நடைபெற்றது. சங்க தலைவர் கணேசன் தலைமை தாங்க செயலாளர் சீனிவாசன் வரவேற்புரையாற்றினார். துப்புரவு பணியை துவக்கி வைத்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சங்க உறுப்பினர்களுக்கு குப்பை தொட்டிகளை வழங்கினார். இதில் அகில இந்திய வணிகர்கள் பேரமைப்பின் சேர்மன் மகேந்திர ஷா, தலைவர் பாத்தியா, உப தலைவர் விக்ரம ராஜா, பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால், புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கர், பொது செயலாளர் பாலு, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுப்பிரமணிய ஈஸ்வர ராவ், லயன்ஸ் கிளப் தலைவர் மோகன்ராஜ் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் கலை பண்பாட்டுத்துறை, பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையம் சார்பில் தூய்மைக்கான உறுதிமொழி ஏற்பு மற்றும் பெருமாள் கோவில் வீதியை சுத்தம் செய்தல் நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்க கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் துப்புரவு பணியை துவக்கி வைத்தார். இதில் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் ஆரிவா சங்கராய பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் பங்கேற்க, இதில் சங்கர வித்யாலயா பள்ளி முதல்வர் சரஸ்வதி, லால் பகதூர் சாஸ்திரி சமூக சேவை மன்ற தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும்
விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவை இதயா கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் சித்த மருத்துவத்தின் பயன்கள் குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. புதுவை பாக்கமுடையான்பட்டு இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகா சங்கம் சார்பில் இந்திய மருத்துவ முறைகள் மூலிகை கண்காட்சி மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு முகாம் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட ஆளுநர் அலமேலு வரவேற்புரையாற்ற கல்லூரி முதல்வர் லிட்டில் ஃபிளவர் தலைமை உரையாற்றினார். நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் தேவபாலன் துவக்க உரையாற்ற கள விளம்பர அலுவலர் சிவக்குமார் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகா சங்க மாநில தலைவர் அர்ஜுனன், மாநில செயலாளர் சுபானந்தன், பொருளாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் விளக்க உரையாற்ற மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி மைய அதிகாரி ராஜேந்திரன் பரிசுகள் வழங்கி நிறைவுரையாற்றினார். இதில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் நீர்நிலைகளை தேடி வரும் வெளிநாட்டு பறவைகள் வேட்டையாடினால் வனத்துறை நடவடிக்கை. விஸ்வ இந்து பரிஷத்தின் பொன் விழாவினையொட்டி புதுவையில் இந்து மக்கள் ஒற்றுமை மாநாடு டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற இருப்பதாக பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சோலை நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுவை பாரதிய ஜனதாவில் முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புதுவை மாநில பிஜேபி தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த ஜனார்த்தனனை பிஜேபி பொதுச் செயலாளர் சாமிநாதன் வரவேற்றார். அப்போது மகேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டதால் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன.
இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்து மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவதால் கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இறை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் விஸ்வ இந்து பரிஷத்தின் இந்து ஒற்றுமை மாநாடு டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற இருப்பதாக இணை செயலாளர் நடராஜ் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஸ்வ இந்து பரிஷத்தின் பொன் விழாவினை முன்னிட்டு இந்து ஒற்றுமை மாநாடு வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி காம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளதென்றும் இதில் அனைத்துலக செயல் தலைவர் பிரவீன் பாய் தொகாடியா சிறப்புரையாற்ற உள்ளதாக தெரிவித்தார். இந்து ஒற்றுமை மாநாட்டை முன்னிட்டு இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடற்கரை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பால் விலை உயர்வால் ஏழை மக்கள் பாதிப்பு. பாக்குமுடையான்பேட்டில் குழந்தைகளுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனித சங்கிலி. புதுவையில் தூய்மை இந்தியா திட்டம்
மூலம் விறுவிறுப்பு. பல்வேறு பகுதிகளில் துப்புரவு பணியை அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் துவக்கி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.